இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம யூடியூப் சேனலில் வீடியோஸ்க்கு எப்படி டேக் க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். யூடியூப்பில் நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 4 முக்கியமான விஷயம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ், தம்ப்நெயில். இன்றைக்கி நம்ம டேக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். டேக்ஸில் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. நீங்கள் சிங்கிள் வேர்டாக டேக் கொடுக்கலாம், சென்டென்ஸாக கொடுக்கலாம், ஜென்ரலாக டேக் கொடுக்கலாம், இல்லை மிஸ்ஸ்பெல்டு வேர்ட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். நீங்கள் யூடியூப் ஸ்டூடியோ ஆப் யூஸ் பண்ணி கூட டேக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லைனா கூகுள் க்ரோமில் உங்கள் சேனல் பேஜ் ஓப்பன் பண்ணி அதில் வீடியோஸ்குள்ளே போய் கூட நீங்கள் வந்து டேக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு யூடியூப் ஸ்டூடியோ ஆப்பில் எப்படி டேக்ஸ் போடுறதுன்னு சொல்கிறேன். உங்கள் சேனல் பேஜ்குள்ளே போய்க்குங்க. உங்கள் வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் டாப்பில் வந்து பென்சில் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட் வீடியோ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து டைட்டில் வந்து ஹவு டு க்ரியேட் தம்ப்நெயில் ஃபார் யூடியூப் வீடியோன்னு கொடுக்குறேன் நான் இன்றைக்கி. டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. அடுத்தது லாஸ்ட்டாக வந்து ஆட் டேக்ஸ்னு இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டேக்ஸ் வந்து சிங்கிள் வேர்டாகவும் கொடுக்கலாம். இப்போ நம்ம வீடியோ ரிலேட்டடாக வந்து தம்ப்நெயில்னு கொடுக்குறேன். தம்ப்நெயில் கொடுத்துட்டு கம்மா கொடுத்திங்கன்னா டேக் வந்து ஆட் ஆயிரும். அடுத்தது யூடியூப்னு கொடுக்குறேன். நீங்கள் கம்மா கொடுத்திங்கன்னா டேக் ஆட் ஆயிரும். எப்பவுமே வந்து நீங்கள் ஸ்மால் லெட்டரே யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் கேபிட்டல் லெட்டரை வந்து டேக்கில் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அடுத்தது சென்டென்ஸாகவும் கொடுக்கலாம். நீங்கள் வந்து டேக் ஹவு டு க்ரியேட் தம்ப்நெயில்னு கொடுங்க. thumbnail for YouTube. அப்புறம் நீங்கள் வந்து ஜென்ரல் டேக்ஸ் கூட கொடுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வீடியோ ரிலேட்டடாக கொடுத்ததுக்கப்புறம் யூடியூப் டிப்ஸு, அப்புறம் யூடியூப் டுட்டோரியல், இந்த மாதிரி கூட கொடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்பெல்லிங் தெரியாமல் மிஸ்ஸ்பெல்டு வேர்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். இப்போ டேக்ஸ் வந்து நம்ம எதுக்காக கொடுக்குறோன்னா, யூடியூப் வீடியோவில் வந்து சர்ச் பண்ணும்போது ஏதாவது ஒரு வேர்டு வந்து உங்கள் டேக்கில் போட்டிருக்கிற வேர்டை வந்து அவங்க சர்ச் பண்ணாங்கன்னா உங்கள் வீடியோ வந்து அவங்களுக்கு வந்து சர்ச் ரிசல்ட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்காக தான் வந்து நம்ம டேக்ஸ் போடுறோம். வீடியோவுக்கு சம்மந்தமே இல்லாத டேக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. டேக்ஸில் போட்டு முடிச்சதுக்கப்புறம் சேவ் கொடுத்துருங்க.
அடுத்தது வந்து நம்ம கூகுள் குரோமில் நம்ம சேனல் பேஜில் போய் எப்படி வந்து டேக்ஸ் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். உங்கள் சேனல் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வீடியோஸில் வந்து உங்கள் வீடியோக்குள்ளே போய்க்கோங்க. நம்ம வீடியோ வந்து செலக்ட் பண்ணோம்னா பென்சில் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து லாஸ்ட்டாக டேக்ஸ்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். இதில் வந்து உங்கள் டேக்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் 500 லெட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட டேக்ஸில். நீங்கள் டேக்ஸ் எல்லாம் டைப் பண்ணதுக்கப்புறம் சேவ் கொடுத்துருங்க. உங்கள் டேக்ஸில் ஆட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் வீடியோஸ்க்கு எப்படி டேக்ஸ் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூடியூப் டிப்ஸ்லாம் தமிழில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.